பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஜெபம் செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் ஆண்டவரை இந்த நல்ல மாணவர்களுக்காக நாங்கள் செலுத்துகிறோம். ஒரு குடும்பமாக நாங்கள் கூடியிருக்கிறோம் ஐயா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர்களாக ஆஸ்வதிக்க வேண்டும் ஆண்டவரை. முக்கியமாக வந்திருக்கிற ஒவ்வொரு தவப்பனையும் பாதத்தில் வைக்கிறோம் ஆண்டவரை. சமாதானத்தையும் நல்ல சுகத்தையும் உங்களுக்கு தர வேண்டும் என்கிறார். முற்றிலும் இந்த நாளையும் எங்களையும் பாதத்தில் வைக்கிறோம் ஆண்டவரை. அடையை மறைத்து பேச வேண்டும் ஐயா. ஆறுதல் இறுதி வரை இந்த நாளையும் பாதத்தில் வைக்கிறோம் ஆண்டவரை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் நல்லவர். இன்று என்னன்னா முக்கியமான நாள் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு சில காரியங்கள் நம்ம பேச முடியல. கலந்து போறதுக்கு முன்பதாக ஒரு சில காரியங்கள் நம்ம பார்ப்போமே. தந்தை தினம் பெருசா, அன்னையர் தினம் பெருசா? ஏன் எல்லாம் ரெண்டு பெருசு நீங்க சொல்றீங்க. ஓகே சிஸ்டர், நீங்க ரெண்டு பெருசு சொல்றீங்க. ஒரு பையன் கேட்டாங்க, ஐயா தந்தை தினம் பெருசா, அன்னையர் தினம் பெருசா? எது முதல்ல வருது? அதுலயும் நம்ம தெரிவிச்சுட்டாங்க. எந்தாவது நம்மளுக்கு முதல்ல வந்து அப்படி ஒரு பையனை கேட்கும்போது அந்த பையன் என்ன சொன்னாருன்னா, தந்தை தினமும் அன்னை தினமும் எந்த வித்தியாசமும் இல்லை நீங்க சொன்னாங்க. ஆனால் அன்னை தினத்துக்கு நாங்கள் அதிகமாக செலவு செய்வோம், தந்தை தினத்துக்கு எதுவும் செலவில்லை. எப்படி பாருங்க. இன்னைக்கு ஒரு பூ கடைக்கு போயிருந்தேன். பூ கடையில வந்து கேட்டேன், ஓகே apa macam bisnes bunga Mother's Day mah satu pun tak ada jual lah. Mother's Day ya cuma angin நம்மளே கேட்கறாங்க. ரைட்டா? ஆனா ஒரு தவப்பனுக்கு பூ வாங்கி கொடுக்கிறதோ, பொருட்கள் வாங்கி கொடுக்கிறதோ, சட்டை வாங்கி கொடுக்கிறதோ நல்லதுதான். மாதர்ஸ் டேக்கு மட்டும் ஒரு சட்டை வாங்கி கொடுத்தீங்கன்னா 365 ஒரு சட்டை கொடுக்க முடியுமா? நாலு பேர் சட்டை. அதனால இந்த பொருட்கள், பூக்கள் இதெல்லாம் வந்து முக்கியம் இல்லை. தவப்பனாரை நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் கனம் செய்ய வேண்டும். அது எல்லோருக்குமே இதுதான் தெரியும். ஒரு சொல்லு, அப்பன் மாண்டா என்ன தெரியுமா? அவரோட அருமை தெரியும். எனக்கு அப்பா யாருக்கு அப்பா இல்லை. இப்ப நினைச்சு பார்த்தீங்கன்னா அவர் செய்த காரியங்கள கண்ணீர் வரணும். ரைட்டா? கண்ணீர் வரும். ஏன்னா அப்பாவை நம்ம கனப்படுத்துறீங்க. இன்றைக்கு அப்பா வாழ்க்கை சொல்றதுக்கு அப்பா பக்கத்துல இல்ல. இருக்கிறவங்க வாழ்க்கை சொன்னீங்களான்னு தெரியல. சொன்னீங்களா? சொல்லுங்க. ஏன் இந்த பச்சாத்தம் உங்களுக்கு? அம்மானா மாஞ்சி பூ வாங்கி தெரியுங்க. அப்பானா ஒரு வாழ்க்கை சொல்றது. ஒரு பையன் எப்படி வாழ்க்கை சொன்னானா, அம்மாட்ட வாட்ஸ்அப் பண்ணி please inform father is Father's Day. நல்லா இருக்கா? ஒரு அம்மாட்ட எல்லாரும் பாத்தீங்கன்னா அம்மா மூலியமா தான் அப்பாட்ட பேசுவாங்க. பிள்ளைகளுமே அப்படிதான். ஆண் மகனாலும் சரி, பெண் மகனாக இருந்தாலும் சரி, அப்பா மூலியமா நேரா பேசவே மாட்டாங்க. ஏன்னா அப்பாவை அம்மா குத்திட்டாங்க. கோவாக்கார துருதுருன்னு இருப்பாரு, துருதுருன்னு பல்லாம் மூச்சு மாறி இருப்பாரு. இப்படி அம்மா அப்பா வராங்கன்னா வீடு என்ன ஆகும்? அமைதியா ஒரு சுத்தமா ஆயிரும். உங்க வீடு அமைதியாயிருமா? எல்லாம் உங்க வீடு சுத்தமாயிரும், அமைதியாயிரும். எல்லாம் அடிக்க வச்சுருவாங்க. அம்மா அந்த மாதிரி அம்மா நான் குறை சொல்லுறாங்க. ஏன்னா அம்மாவுக்கு அது ஒரே வெப்பம்தான். பிள்ளைங்களை கொண்டு வரதுக்கு அப்பாவை வச்சு அம்மா ஆக்கிட்டாங்க. அவ்வளவுதான். அதே மாதிரி பிள்ளைங்க பாத்தீங்கன்னா அம்மா கிட்ட நேரா பேசுவாங்க. என்ன வேணாலும் பேசுவாங்க. அம்மாட்ட அப்பா கிட்ட நேரா பேசுறதே இல்லை. ரொம்ப குறைவு பிள்ளைகள் அப்பாவோட நேரா பேசுறது. அம்மா மூலியமா தான் பேசி அவங்களோட காரியங்களை சொல்லுவாங்க. அப்புறம் அம்மா அப்பா பேர் சொல்லி அப்பா என்ன செய்வாரு? முடியுமா முடியாதுன்னு சொல்லுவாரு. இப்பதான் நடந்துட்டு இருக்கு. இது எந்த மாற்றமும் இங்க இருக்காது. 10 வருஷம் அப்படியே தான் நடக்க போகுது. ரைட்டா? உங்க பிள்ளைங்களா இருக்கீங்களா? பிள்ளைங்களா கேட்க நம்மளும் பிள்ளைங்க தான். எல்லாருமே கை கொடுப்பீங்க. உங்க அப்பாவை நீங்க எப்ப பார்க்கணும் தெரியுமாங்க? When you will see your father. உங்க அப்பா தூங்குறாரு தெரியுமாங்க? அப்பா தூங்குறாரா? எந்த அப்பா தூங்குறாரு? எல்லா அப்பா தூங்குறாங்க. ஆனா அதிகமான அப்பா இந்த அறகுறை தூக்கம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா?
மெத்தில போய் படுத்தோடு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு மெத்தில படுத்தோன்னு அம்மா ஆரம்பிச்சுடுவாங்க. ரைட்டா? நான் படுக்க போகுது அப்பாடுவாரு, இங்க பையனுக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், நாளைக்கு ஐஸ்வர்டி மோசமா இருக்கு, தக்காளி இல்லை. எவ்வளவுதான் ஒரு அப்பா சுமப்பாரு, அவர் தூங்குவார நிம்மதியா? தூங்க முடியாது. நான் நாளைக்கு பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், தக்காளி இல்லை, மனைவிக்கு அனுப்பணும் வேலைக்கு, இவ்வளவு காரியங்களை தாங்கி கொண்டிருக்கிற அப்பா தான். அப்பா எப்ப அழுவாது தெரியுமாங்க? சொல்லிருக்க பாப்பா எல்லாத்தையும் கூடாது. ஒரு அப்பா நம்ம ஆண்கள் வந்து கண்டு அழுவ மாட்டாங்க. அன்லெஸ் நம்மளை யாராவது பிரிஞ்சு போறாங்களா, நம்ம குடும்பத்துல இழப்பு வருதா, அப்ப நம்ம ஒரு அப்பா வந்து அழுவாங்க. அதுக்கு பிறகு ஒரு அப்பா அம்மா சட்டுன்னு அழுதுவாங்க, உடனே கண்ணு வச்சுட்டு அழுதுவாங்க, செட்டில் ஆயிடுவாமா. அம்மா சொல்றது வந்து நாங்கள் அழுதுறோம், டக்குன்னு அழுதுவாங்க. ஆனா அப்பா அழுவ முடியாது. அப்பா அழுவக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்பா ஆவலை அழுவக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆவலை கண்ணு இருக்கானே, ஆவலை கண்ணு இருக்கு, அதுதான் ஆண்கள் எப்போ அழுவாங்க சொல்லுங்க பார்ப்போம். ஆண்கள் அழுவதெல்லாம் குளிக்கும் போதுதான். ரைட்டா? ஆண்கள் அழுவும் போதெல்லாம் குளிக்கும் போதுதான். ஏன்னா அழுவது தெரியாது. அப்பா லேட்டா பாத்ரூம் வந்தாருன்னா அங்க முங்கி முங்கி அழுகுறாருன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கோங்க நீங்களா? சரிங்களா? இவ்வளவு ஒரு தந்தைகள் இல்லை. அப்போ ஒரு தந்தை எப்படி இருக்க வேண்டும்? ஒரு தந்தை எப்படி இருக்க வேண்டும்? கடவுளுக்கு பயந்த தந்தையாக இருக்கிறது. முதலாவது, ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா, அந்த குடும்பம் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னா கடவுளுக்கு பயந்த தந்தையாக இருக்க வேண்டும். கடவுளுக்கு பயந்த தந்தையாக இருக்க வேண்டும் என்றால் இன்று எங்க இருக்கணும்? நான் சொல்லுங்கப்பா, இவங்க சொல்றாங்க எல்லா அப்பா எங்க இருக்கணும்? சபையில் இருக்கணும். அப்பா சபையில் இருக்கும்போது யார் கூட வருவா? சொல்லு, வாய்ப்பு சொல்லுங்க. நானும் கஞ்சா வைக்க நான் பேசுறதுக்கு வாய்ப்பு சொல்லுங்க. பேசுறதுக்காக சபை, அமைதியா போனா சபை இல்லை. ஷாப்பிங் சென்டர் வாங்கி வந்து போயிடுவோம். இங்க வந்து வாங்கிட்டு போறோம். அவ்வளவுதான் சபை. பேசணும், மனம் விட்டு பேசணும், ஒரு தடவை பழகிக்கணும். சபை. அதனால சபை கூடுறத விட்டு விடாதீங்கன்னு சொல்றாங்க. பர்த்டே கூடுறத விட்டு விடாது சொல்றாங்க. கூட்டிருக்கா பர்த்டே கூடுறத விட்டு விடாதீங்க சொல்றாங்களா? விட்டுடுங்க. சபை கூடுறத ஏன் விட்டு விடாதுன்னு சொல்றாங்க. இதுதான் சபையில வந்தா பல காரியங்களுக்கு சமாதானம் கிடைக்கிற இடமே இந்த சபை தாங்க. ஆனால் இந்த சபைக்கு வரதுக்கு முன்ன ஒரு தவப்பர் கடவுளுக்கு பயந்த பிள்ளையாக இருக்க வேண்டும். கடவுளுக்கு பயந்த பிள்ளையாக இருக்கும்போது உன் மனைவி கூட வருவாங்க, உன் பிள்ளைங்க வருவாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? பாஸ்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். பாஸ்கிட்ட பையன் இல்லையா? இந்த பையன் தூங்கிட்டான் பாஸ்டர், ஆனா விஜய் படம் பார்க்க போயிட்டான். உங்களுக்கு ஹீரோ யாரு? விஜயவா? உங்க ஹீரோ வந்து உங்க அப்பா. இவ்வளவு பெரிய ஹீரோ வச்சுக்கிட்டு அங்கிருந்து உட்காந்து 3 மணி நேரம் அப்ப பாத்தீங்கன்னா தந்தையின் ரோல் வந்து கடவுளுக்கு முதல் நீ கடவுளுக்கு பயந்துருக்கணும். அப்பதான் உன் குடும்பம் கடவுளுக்கு பயந்துடும். நீ ஞாயிற்றுக்கிழமை வசம் பண்ண முடியல, குடும்பமே வசம் பண்ண முடியும். ரைட்டா? குடும்பத்தையும் வசம் பண்ண இருக்கும். அப்பாவுக்கு பயம் இல்லைன்னா குடும்பத்திலையும் பயம் இருக்காது. அதுக்கு ஒரு அன்பான அப்பாவா இருக்கணும். நான் பயப்படுற அப்பான்னா மேஜிக்கல் அப்பா புரிஞ்சுக்கிற அப்பான்னு சொல்ல, கடவுள் வார்த்தைக்கு பயப்படுற அப்பா, கடவுள் வார்த்தைக்கு பயப்படுற அப்பா. வீட்டுல சிறுவை கொண்டிருக்கோம், சில சிறுவைக்கு பயந்த அப்பாவா இருக்கணும். அதுக்கு அன்பான அப்பாவா இருக்கணும். இந்த பிரச்சனைங்க, நமக்கு அன்பு எனக்கு தெரியாது. அப்பா அம்மாங்களுக்கு பாத்தீங்கன்னா அன்பு காலத்து கஷ்டப்படும். இந்த அழுகுறது அன்பு காலத்து ரொம்ப கஷ்டப்படும். ரைட்டா? நம்ம எல்லாம் அன்பா பேசினா கூட ரொம்ப மாறிட்டு பிள்ளைங்கிட்ட ரொம்ப பேசினா கூட என்ன அப்பா பேசிட்டு போறாங்க. எப்படி அன்பா பேசுறது? நம்ம ரொம்ப அன்பாவும் இருக்கக்கூடாது. ஆனா ஆண்டவருக்கு அன்பா இருக்கணும். ஆண்டவருக்கு அன்பா பேசணும். ஏன்னா அவர்கிட்ட பெரிய தவறு பண்ண முடியாது. அவர்கிட்ட பேசும்போது தான் உங்களோட அன்பு உங்க குடும்பத்துக்கு இருக்கும். Your ministry must start at your house. உங்க ஊழியம் உங்க வீட்டுல ஆரம்பிக்கிறீங்க. உங்க வீட்டுல ஊழியம் ஆரம்பிச்சுன்னா சபைக்கு தானாவே எல்லாம் வருவாங்க. வீட்டுல பழக்கம் வச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு அவன் குடும்பத்தை காப்பாத்தின எப்படி போனே சண்டை மனைவியோட முடியுமா? முடியாது. கடவுளுக்கு என்ன நடிக்கிறான் எனக்கு தெரியல அப்படின்னு. அது அன்பான அப்பா. ஓகே, முதலாவது கடவுளுக்கு
பயந்த அப்பா, இரண்டாவது அன்பான அப்பா, மூன்றாவது கீழ்படிய ஆண்டவருக்கு கீழ்படினார். இது ரொம்ப கஷ்டம். ரைட்டா? கீழ்படினா ரொம்ப கஷ்டம். சில பிள்ளைங்க நீங்க எப்படி சொல்ல முடியும்? போய் படம் பார்க்க போகாதீங்க, டிவி பார்க்காதீங்க, புரியுமா? கஷ்டம். அப்பா அம்மா கஷ்டம். அது என்ன செய்யணும்? அப்பா அம்மா முதல் காரியம் என்னன்னா கோவில் முதல் காரியம் ஒரு வீட்டுல வந்து நல்லா ஐடியமா இருக்கணும்னா ஒரு சின்ன டிப்ஸ் தரேன். மாசத்துக்கு ஒரு வாட்டி பிள்ளைகளை எல்லாம் கூட்டிட்டு கடைக்கு சாப்பிட போங்க. என்ன சாப்பிடுறது உங்க விருப்பம், ஏன்னு கேட்க வேண்டாம். ஓகே, பட்ஜெட் தகுந்த மாதிரி சாப்பிடுங்க. சாப்பிடுறீங்களா? சாப்பிடுறதுக்கு முன்பதை என்ன செய்யணும்? உங்களோட எல்லா குடும்ப பிரச்சனையும் பேசுங்க, மனவத்தை பேசுங்க. அப்பா தான் நீங்க தான் பேசணும். நீங்க தான் தலைவர் வீட்டுல நீங்க தான் பேசணும். உங்க அம்மா மனைவி கிட்டாதீங்க, நீ சொல்லுங்க. புரியுதா? அங்கே மனைவி சொல்லாது, நீங்க சொல்லுங்க. இந்த லீடர் ஆஃப் த ஹவுஸ் நீங்க தான் பேசணும். பிள்ளைங்க கிட்ட பேசுங்க. ஆனா இப்ப என்ன நடக்குது? 5 பேர் உட்கார்ந்து எல்லாரையும் இன்ஃபோர்மேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. 5 பேரும் ரைட்டா இல்லையா? 5 பேரும் அப்பாவும் சர்ப்ரைஸ் சொல்லுங்க. ஒரு வாட்ஸ்அப்ல இருப்பாரு, பிள்ளைங்க வாட்ஸ்அப்ல சாமான் வச்சிருவாங்க, இப்படி சாப்பிட்டு இருப்பாங்க. அப்ப எதுக்கு வீட்டுல ஒரு கடைக்கு வரீங்க? வீட்டிலே உட்காந்து சாப்பிடுங்க, கொஞ்சம் படிப்பாங்க. இதெல்லாம் ஒரு அப்பாவின் கடமை. ஒரு குடும்பத்தை வழிநடத்தணும்னா இதான் அவங்களோட அடிப்படை. சிம்பிள். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அப்பா பத்தி மாட்டோம் வேதத்துல ஒரு அப்பா பல அப்பா இருக்காங்க வேதத்துல. இன்னைக்கு நம்ம கெட்ட குமாரன் நல்ல குமாரன் கதை இருக்கு. கேள்விப்பட்டீங்களா? தெரியுமா? கெட்ட குமாரன் நல்ல குமாரன் கதை. லூக்காக படிக்கணுமே ஒருத்தர் படிக்கலாம், சிஸ்டர் படிக்கலாம். லூக்கா 15வது 11வது வசனத்துல படிக்கணுமே. இதுல யாரு கெட்டவன் நல்லவன் கடைசியா பார்ப்போம். அப்பா கெட்டவனா, சின்ன மகன் கெட்டவனா, பெரிய மகன் கெட்டவனான்னு எல்லாம் முடிச்சுட்டு நம்ம உருண்டை சாப்பிட போவோம். பிகாஸ் இந்த உருண்டை பிடிக்க நமக்கு உருண்டை இல்லையா? உருண்டை கூட இல்லை. நேற்று நான் என்ன சொல்றேன்னா, போன வாரம் நாலு மாசம் பேசிட்டு இருக்கும்போது அடுத்த வாரம் ஃபாதர்ஸ் டேக்கு என்ன சாப்பாடுன்னு கேட்டதுக்கு ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, உருண்டை செஞ்சுடுவோம். ஃபாதர்ஸ் டேக்கு பிரியாணி, ஃபாதர்ஸ் டேக்கு உருண்டை. ஏற்கனவே நாங்க உருண்டி கிடக்கிறோம், எங்களுக்கு உருண்டை அன்னைக்கு கொடுத்தாங்க. எனக்கு சந்தோஷமா சாப்பாடுல படிப்போம். மேடம் லூக்கா 15 11 படிப்போம். அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். சரி படிங்க சிஸ்டர், கலங்கல சத்தமா. இன்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். தொடர்ந்து படிங்க. அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு ஒரு பங்கை எனக்கு தர வேண்டும் என்றார். 2 பேர்ல சின்னவன் என்ன சொன்னாங்க? அப்பாட்ட வந்து, அப்பா என்னோட சொத்துலாம் பாதி எனக்கு கொடுங்கன்னு சொன்னாங்க. எனக்கு கொடுங்கன்னு சொன்னாங்க. அவங்க அப்பா உண்டு அதுக்குள்ளே கேட்கறாங்க. இன்னொரு கேள்வி இல்ல, சொத்து உயிரா இருக்கும் போது எது நல்லதா, இறந்து பிறகு எது நல்லதா? உங்களுக்கு உயிரா இருக்கும் போது எது நல்லது சொல்லுங்க. சிஸ்டம் உயிரா இருக்கும் போது எது நல்லது? என்னோட ஏதோ உயிரா இருக்கும் நல்லதுதான். ஏன்னா உயிரா இருக்கும் போது, தகப்பன் உயிரா இருக்கும் போது தெளிவா இருக்கிறார். இறந்த பிறகு ஒரு சொத்தை எழுதுனீங்கன்னா பிரச்சனை வரும், குடும்பத்துக்கு பிரிவு வரும். இருக்கும் போதே நீங்க சொத்தை, நீங்க அப்பாவா இருந்தீங்கன்னா சொத்து இருந்துச்சுன்னா உங்க கடத்தை எழுதி வச்சுக்காது இல்லையா? உங்க கடத்தை எழுதி வச்சுக்காதீங்க. உங்க சொத்து இருந்துச்சுன்னா உங்க வயதான காலத்துமே தெரியும், எத்தனை வருஷமானதும் உங்களுக்கு வயதா தெரியும் பாருங்க. என்னைக்கு ரொம்ப பிடிச்சமும் முடிச்சு நம்மளோட. ஓகே, அதனால இருக்கும் போதே நீங்க சொத்தை எழுதி வச்சிருக்கோம். நான் அட்வைஸ் சொல்றேன், அதுக்கு பழதீங்க. அவர் சொன்னாரு சொத்தை போய் அப்பா கண்டப்படாதீங்க போய். இது வந்து நல்லது. ஏன்னா அப்பா ஞானமா இருக்கும் போதே, தெளிவா இருக்கும் போது சொத்தை அவர் கைப்படியா எழுத. இறந்த பிறகு அப்பா எனக்கு அதை கொடுத்து சொன்னாரு, இதை கொடுத்து பழைய கதையெல்லாம் வரும். அந்த வீடு எனக்கு கொடுத்து சொன்னாரு. அவர் போறதுக்கு முன்ன அவர் சொல்லிக்கிட்டே மாட்டாரு. இவங்களே ஒரு கம்பெனியில எனக்கு அந்த வீட்டை கொடுக்க சொன்னாரு, அந்த காடி எனக்கு சொன்னாரு, அந்த டயரை எனக்கு கொடுக்க சொன்னாரு. இப்படி எல்லாம் சொந்த வந்து பிரிவினை வந்துடும். இந்த சாட்சியோட சொல்றேன், எவ்வளோ குடும்பம் நான் பார்த்துருக்கேன், இது நடந்திருக்கு. அப்ப இந்த பையன் என்ன இருக்காங்க, சொத்தெல்லாம் எனக்கு கொடுத்துருக்க, நான் வந்து
நான் பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். அந்த அப்பா பார்த்தீங்களா, ஒரு வார்த்தை பேசுறேன். அங்கதான் அந்த அப்பாவோட அன்பை காட்டுறாரு, அவரோட பொறுமையை காட்டுறாரு. சரிங்களா? ஒரு அப்பா தேவை, நம்ம வீட்டில் இருக்க பொறுமை, அன்பு, இதெல்லாம் ரொம்ப தேவை. பொறுமையா இருந்து எந்த வார்த்தையும் பேசல, எந்த வாக்குவாதம் பண்ணல, நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லல. உடனே என்ன செஞ்சாரு, எழுதி கொடுத்தாரு. எழுதி கொடுத்த பிறகு என்ன செஞ்சான், ஒரு வாரம் ஆடிட்டு இருந்தான், கூட சரிப்பட்டு வரல. அங்க போவோம், கெந்தைக்கு போவோம். ஜேவில கூட சரிப்பட்டு வரல இவருக்கு. கெந்தை போயிட்டாரு இவரு. கெந்தை போயிட்டு அங்க ஆட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. காசெல்லாம் நல்லா ஆடிட்டு பிறகு என்ன நடந்துச்சு, கெந்தைங்க எங்கராபாயிருச்சு வச்சுக்கோமே. போட்ட காசெல்லாம் போச்சு. அதே மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு இந்த இடத்துல, பஞ்சம் வந்துச்சு. அப்ப பஞ்சம் வந்த பிறகு என்ன ஆச்சு, இந்த காசெல்லாம் போச்சு, எல்லாமே போச்சு, எல்லாமே போச்சு. அப்ப என்ன செஞ்சாரு, வேலை தேவை, சாப்பிடணுமே, வேலை தேவை. அங்கேயும் வேலை இருக்கும் போது அங்க ஒரு இதுல வேலை செஞ்சாரு. என்ன பண்ணாங்க, பான் கொட்டையா, பண்டி கொட்டையில வேலை செஞ்சாரு. பண்டி கொட்டை வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது பசி, சாப்பாடு இல்லை. அதுக்கு போறது 2 மாசம் தான். அதுக்கு போறத பண்டி சாப்பாடு நமக்கு தெரியும். அதனாலதான் எல்லாரும் சொல்றாங்க, ஏன்டா பண்டி மாதிரி சாப்பிடுற அப்படின்றாங்க. இப்படி கேட்டிருக்கீங்களா, என்ன சொல்லியிருக்காங்க, பண்டி மாதிரி சாப்பிடுற. என்ன அர்த்தம், காண்டது கடிதம் மாசம் தான், காண்டது கடிதம் மாசம் அதான் பண்டி சாப்பிடுற மாதிரி சொல்றாங்க இல்ல. அவ பாத்தீங்கன்னா சலிச்சு போயிட்டா, முடியல, இதெல்லாம் சாப்பிட முடியல. நினைச்சான், எங்க அப்பா தாங்க எவ்வளவு வேலை தாங்க, எவ்வளவு பிள்ளைகள் சேர்த்துக்கு, கை தட்டினா 100 பேரு. சிக்கன் சாப் என்ன வேற, ரம்மி பர்கர் எல்லாம் கேட்டதுலாம் கிடைக்கும். சரி சொன்னா, நான் அப்படின்னு அப்பா சொல்ல போறேன், மன்னிச்சிருங்கப்பா, இனி மன்னிச்சிருங்க. ஆனா அதுக்கு முன்ன பாத்தீங்கன்னா அவங்க அப்பா மனது தூங்கிருக்க மாட்டாங்க வீட்டுல. ரைட்டா, ஒரு அப்பா பாருங்க மாசம் தூங்கிருக்க மாட்டாங்க வீட்டுல. பையன் எப்ப வருவான்னு காத்துட்டு இருப்பாரு. ஏன்னா இவனுக்கு தெரியும், இவனுக்கு ஒன்றும் தெரியாது. 2வது பையன், சின்ன பையன், செல்லக்குட்டி, அப்ப போயிருக்காரு. அப்பா வந்தோடனே வந்து திருந்திட்டான், வரப்பான அப்பா வீட்டுக்கு. என்ன ஆச்சுன்னா, எங்க அப்பா வீட்டுக்கு நான் போயிடுறேன். ஓகே, I'm going back to my father's house. அங்க போய் நான் எங்க அப்பாட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நான் அவரோட இருக்க போறேன்னு சொன்னேன். அப்புறம் போறான், போயிட்டே இருக்கான். அப்பா அங்க இருந்து அவனை பார்த்துட்டாரு. உங்க அப்பா பார்த்து எப்படி இருக்கணும், அந்த காண்டாய அப்படியே சொன்னாரு. வந்துட்டான், ஊருக்கு வந்து பார்த்துட்டு அவங்க அப்பா வர. ஏன்னா அவங்க அப்பா இங்கே தான் சுத்திட்டு கிடப்பாரு, என் மகன் வருவாங்க தோட்டத்திலேயே. என்ன சிந்தனை எல்லாம் என் மகன் போயிட்டாங்க, எப்படியாச்சும் வந்துருவான்னு அவர் ஏக்கத்துல இருந்தாரு. அவன் பார்த்துட்ட கையோட என்ன செஞ்சாரு, அரைஞ்சாரா, ஓ அழுதாரா, மனம் முழுங்கினாரா. ஓகே, தூரத்துல பார்த்துட்டு வெளியே கிட்ட வந்தான். அவர் என்ன செஞ்சாரு, முதல்ல கட்டி பிடிச்சி என்ன செஞ்சாரு, அங்க செஞ்சாரு, கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாங்க. அவன் எப்படி இருந்தான், உடம்பெல்லாம் சகதியா இருந்தான், பன்றி இடத்துல வேலை செஞ்சு வந்தான். நம்ம என்ன செய்வோம், பிள்ளைங்கள வெளியே போயிட்டு வந்து பிள்ளைங்க அழுக்கா வந்தாலே சப்பத்தை கழித்து கொடுக்குமான்னு சொல்லுவோம். நம்ம அந்த மாதிரி மகனை பார்த்த கையோட ஓடி போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாங்க. நம்ம செய்ய மாட்டோம், நிச்சயமா செய்ய மாட்டோம். ஆனா அவன் பாத்தீங்க, அவங்க அப்பாவோட அன்பை நீங்க நட்டுறோம். ஃபாதர் அவன் நினைச்சிருந்தா அவனை வேண்டாம்னு சொல்லியிருக்கான். வந்து கேட்டுருக்கலாம், எங்கன்னா என் சொத்தெல்லாம் கேட்டுருக்கலாம், நான் கொடுத்த காசு எங்க அப்படின்னு கேட்டுருக்கலாம். பட் never spoke any one word. ஒரு வார்த்தை பேசல. ஏன்னா நான் பேசினா அவன் புண்பட்டு திரும்பி போயிடுவானோ அந்த பயம் இருக்கான் அவங்க அப்பாவுக்கு. அவனே நொந்து போய் வந்திருக்கிறான், பசியில வந்திருக்கிறான். பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம், உட்காந்துருப்படியே உட்காந்துருக்கணுங்க. சேர்ச்சி உட்காந்துருக்கோம்னா அப்படியே உட்காந்துருப்பாங்க, அதெல்லாம் உட்காந்துருப்பாங்க. தூக்கம் பாதி அந்த மாதிரி அழுப்பு பசி. அவங்க அப்பா உடனே அவன் கட்டி பிடிச்ச முத்தம் கொடுத்து என்ன செஞ்சாரு, ஒரு அழகான சட்டை கொடுத்தாரு.
ரைட்டா? சக்தி கொடுத்து போடுங்க. அப்புறம் என்ன செஞ்சாரு? இந்த அப்பா நான் லூஸ் அப்பாவோட என்ன பண்ணுங்க என்ன கொடுத்தாரு? மோதிரம் போட்டாங்க. சிறுபாருங்க நம்ம அப்பா வந்தது தொண்டைக்கு பெருமாறு மோதிரம் போட்டாரு அவங்க அப்பா. அவங்க அப்பா நம்ம லூசா இவ்வளோ இடத்துக்கு போயிட்டு இவ்வளோ காரியங்கள் செஞ்சு சொத்தெல்லாம் எடுத்து அழிச்சிட்டு வந்துட்டு வந்தோடனே அவங்க மோதிரம் போட்டாரு. அப்படிங்களா? மோதிரம் போட்டாரு. அப்புறம் சப்பாத்து போட்டாரா? சில்பர் போட்டாரு. நம்ம சமைப்பா சில்பர் போட்டாரு. இதெல்லாம் போட்டுட்டு என்ன நடக்குது? பாட்டியில மக்கள் பையன் வந்துட்டான் சந்தோஷத்துல என்னத்தை விட்டாங்க? நம்ம எல்லாமே ஒரு குடும்பத்தில் இருக்கும்போது எதுக்கு பயப்படுறீங்க சொல்றதுக்கு? இல்ல ஃபேமிலியில வந்து எதுக்கு காத்து விளையாடுறீங்க? வார்த்தை விளையாடுறீங்க? காத்து தான் வருது. கம்பெனி அண்ணா சரியா போக்குவாரு. ஏதோ ஒரு வெட்டாரு வெட்டி பாக்கி. அப்புறம் பையன் வந்தான் பெரியவன். என்னடா வீட்டுல பல்பெல்லாம் எரியுத, அவசியமா இருக்க, கலர் கலரா இருக்கு, புதுசா வந்துட்டு அங்கதான் புத்திரம் வந்திருப்பானே இது விடுறேன். இல்ல ஒரு தம்பி வந்திருக்கான், ரொம்ப ஆட்டத்தில் இருக்காருன்னு சொல்லிட்டு ஏற்றி விட்டுட்டான். ஏற்றி விட்டாரா? இவங்க அப்பதும் பணம் தப்பா சத்திக்கிறாங்க. உங்க அப்பா நேரம் போயிட்டு என்ன சொன்னான்? நான் உங்களுக்கு உழைச்சிட்டாங்க, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டேன், அவன் சொத்தெல்லாம் அடிச்சுட்டு போய் வீணாகிட்டு வந்திருக்கான், அவனுக்கு உங்களுக்கு பாக்கியா? இதெல்லாம் நம்ம இதெல்லாம் நிச்சயமா செய்ய மாட்டோம். நாம் செய்ய மாட்டோம். இதெல்லாம் ஆத்திரம் ஒரு பிள்ளைங்க லேட்டா வந்தாலே ஆத்திரம் பண்ணுவாங்க. பாத்தீங்கன்னா இந்த தோப்பு என்ன செஞ்சாருன்னா ஆக்கி வச்சு சாப்பாடு வச்சுட்டாரு. இந்த பையனுக்கு பொறுக்கவே இல்லை. பையனுக்கு பொறுக்கவே இல்லை. சத்தம் போடுறான் அவங்க அப்பாட்ட. அவங்க அப்பாட்ட என்ன சொல்றான்? சத்தம் போடுறான். வெரி ஹங்கிரி போட்டுருவோம். ஆத்திரம் பண்ணுவான். சுத்த பாடிங்க, 28 படிங்க. பாத்தீங்களா? அப்புறம் அவங்க அப்பா வந்து சமாதானப்படுத்தினாங்க. எப்படி சமாதானப்படுத்தினான்னு பாத்தீங்களா? கெஞ்சினாங்க. அவங்க அப்பா போய் அவருக்கு செல்வாக்கு மகனை வந்து நன்றிக்கலாம், நீ ஒன்றும் பேசாத, நான் சொல்றதுதான் ரைட்டு, நீ போய் வேலையை பாரு, உன் தம்பி வந்திருக்கா எனக்கு அப்படி சொல்லவே இல்லை. அவரு நம்மளால செஞ்சிருப்போம், வாங்கிருப்போம் அப்படின்னு இருப்போம். ஒரு அப்பா வரலாம் நம்ம கொமாண்ட் பண்ணியிருப்போம், நீ ஒன்றும் பேசாத, நான் என்ன செய்யறேன் அதான், அவனுக்கு செய்யறதுலாம் செய்யறது வந்து ஏற்றி பேசாதன்னு சொல்லியிருப்பாங்க. நான் அப்படி செய்யலாம். இவனையும் ஆறுதல் படுத்தணும். இவனும் பிள்ளை 5 பிள்ளை இருக்கிற அப்பா எப்படி நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம 5 பிள்ளைகளை பேலன்ஸ் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். 3 பிள்ளைங்க இருக்கிற அப்பா அம்மா இருக்காங்க, எப்படி பேலன்ஸ் பண்றோம்? ஒரு மகனை பச்சைக்காம பார்க்கக்கூடாது, எல்லாரும் பேலன்ஸ் பண்ணணும். அது பொம்பளை பிள்ளைங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு ஆம்பளை எனக்கு ஒத்துக்காது. இந்த அப்பா என்ன செய்வார் சொல்லுங்க? புரியல. அப்பா கோபம் அவங்க கிஞ்சினாரு. ஐயா முன்னாள் ஸ்டேஜ் வந்துட்டாங்க, மன திரும்பி வந்துட்டாங்க. அவனுக்கு கிஞ்சினாரு மகனுக்கு. அப்பா இந்த பாட்டி எதுக்கு செஞ்சு நான் வந்து விளக்கு கொடுக்குறேன். அவருக்கு ஆசை எல்லாமே அவன் தான். ஆனா அவரும் மனசு துன்படுத்துக்கிறான். அவனும் மகன் தானே, இவனும் மகன் தானே. இவன் தொலைஞ்சு போய் வந்த மகன், இவன் கூட இருக்கிற மகன். சொல்ல என் சொத்தரும் வந்துட்டான், யார் ஏன் அழுத்திக்கிற ஆலிஸ்னோ சொல்லதான். இன்னும் அவனுக்கு வெற்றி இல்லை. நம்ம அப்பா கிஞ்சினாரு. கிஞ்சி அவன் எப்படி இல்லாமல் போயிட்டான். பார்த்தீங்களா? கிஞ்சி எப்படி இல்லாமல் போயிட்டான். ஆனால் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா பொறுமையா இருக்காரு. ஒரு அப்பா கொஞ்சம் தன்மை பொறுமையா இருக்காரு. ரொம்ப பொறுமையா இருந்து எருமைன்னு சொல்லுவாங்க. ரொம்ப பொறுமையா இருக்கணும். அப்பா குடும்பத்தை ஹேண்டில் பண்றது, அன்பு காட்டணும், ஹீல் பண்ணணும். வார்த்தைக்கு என்ன செய்யணும் சொல்லிட்டே போனாங்க. அப்பாவை இருக்காங்க. நான் அப்பாவை பார்த்தீங்கன்னா என்றைக்குமே முக்கியத்துவம் பேர் கொடுத்துட்டு இருந்தேன். ரைட்டா? அப்பாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தேன். அப்பா இல்லாத போது நம்ம அருமை தெரியுங்க. எவ்வளவோ அப்பா இல்லாம இருக்கிறாங்க பிள்ளைங்க. அவங்க தெரியும். அவங்களுக்கு ஃபாதர்ஸ் டேனா அவங்களால வாழ்த்து சொல்ல முடியாது. அப்பா இல்லை.
இருக்கிற அப்பா அம்மாங்களுக்கு பிள்ளைகள் என்ன செய்யணும், கனவு பண்ணணும். அவ்வளவுதான். அவங்களுக்கு பெருசா ஒன்று எதிர்பார்க்கறது. இந்த ஃபாதர்ஸ் டேக்கான அவன் கனவு பண்ணணும். ஒரு நாள், ஜஸ்ட் ஒன் டே அவனை கனவு பண்ணாலே போதும். உங்க அப்பா கொடுக்குற செல்வம் எடுத்துருவாங்க. இந்த சொத்து தான் பார்த்து பார்த்தீங்களா, இதை பார்க்க போனா யார் ரொம்ப நல்லவர்? அப்பாவா அம்மாவா? அம்மா இல்லைங்க, அப்புறம் சமைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்பாவா மகனா பெரிய மகனா? சொல்லுங்க பார்ப்போம். நீங்க தான் கொஸ்டின் கொடுக்க போறீங்க. ஓன்லி ஃபாதர்ஸ் டே அப்பா அப்பா அப்பா. சில்ட்ரன்ஸ் டேக்கு நடந்து மறக்க சொல்லுவீங்க. பாத்தீங்களா, இதனாலதான் இந்த கதையில அப்பா ஒளிஞ்சிருந்தாரு. ரைட்டா இல்லையா? இப்ப சீடர் அப்பாவை பத்தி யாருமே கண்டிக்கல. கெட்ட குமாரன் நல்ல குமாரன், கெட்ட குமாரன் நல்ல குமாரன் தான் பேசுவோம். பார்க்க போனா மனம் திரும்பவும் தான் நல்ல குமாரன். இப்ப 100 ஆடு பார்த்தீங்கன்னா 100 ஆடு தொலைஞ்சிச்சுன்னா அந்த ஒரு ஆடை தேடி போறாங்க. அந்த ஒரு ஆடு தேடி போய் எடுத்துட்டு வந்தாங்க. போய் தேடி அந்த ஒரு ஆடை கண்டுபிடிச்சிட்டோம். எப்படி கூட்டு வந்தாங்க அந்த ஆடை? சொல்லுங்க. அந்த ஆடை தோல் மேல தூக்கி வச்சு கொண்டு வந்தாங்க. கூட கலைச்சுட்டு இருக்கும் அந்த ஆடு. ஆனா வச்சு பார்த்தீங்கன்னா கலைச்சுட்டு வந்திருக்கோம். அதே தான் வருது கலைச்சு போய் வந்திருக்கான். அதனால அப்பா ஒரு வார்த்தை பேசணும். உங்க அப்பா அவனுக்கு ஒரு கேள்வி கேட்கல. எங்க போனேன், எதுக்கு போனேன், எப்படி போனேன், ஏன் போனேன், எங்க போனேன், ஒண்ணுமே கேட்கல. அவரோட அப்பாவோட நோக்கம் எல்லாம், சிந்தனை எல்லாம், என் மகன் மனம் திரும்பி வந்திருக்கான். அதனாலதான் இனிமேல் அவன் போக மாட்டான். உங்க அப்பாவுக்கு தெரியும், இனிமேல் அவன் போக மாட்டான், நல்லா பட்டுக்கான். அப்ப ஒரு நல்ல அப்பா உங்களுக்கு தெரியணும்னா இந்த மேல சொல்றேங்க. ஒரு நல்ல அப்பா 4 பேருக்கு நீங்க அப்பா பத்தி இவ்வாறு மகன் சொல்றாங்க பார்த்தீங்களா? இப்போ உதாரணத்துக்கு சிஸ்டர், உங்க அப்பா உங்களை வந்து கேட்கறாங்க, நீங்க யார் மகன் கேட்கிறாங்க. நீங்க நிச்சயமா சொல்றீங்க யார் மகன்? அதுக்கு புதுசு புதுசு பேசுறீங்க. தெளிவா சொல்லுங்க. அப்பா பேர் சொல்றா? அவங்க பேர், எங்க அப்பா வந்து பாண்டியன் மகன். என்ன சொல்லணும்? பாண்டியன் மகனா? உங்க அப்பா தங்கமானவர்களா? உங்க அப்பா மாதிரி கிடைக்காது ஆளு. சிலவங்க ஏமாத்திரே சொல்லுவாங்க, உண்மையா சொல்றவங்க இருக்காங்க. அதுதாங்க உங்களுக்கு வேணும். அப்பாட்ட சொத்தே அவர் இருக்காரோ இல்லையோ, அவரை பத்தி புகழ்ந்து பேசுறாங்க பார்த்தீங்களா? அதான் நம்ம அப்பா வாழ்ந்த நல்ல வாழ்க்கை. சொத்துக்கெல்லாம் அதெல்லாம் வந்து உலகபூர்வமான காரியம். பார்த்தீங்களா? யாருமே என்னாலே அப்பா பத்தி நல்லா சொல்றான்னு சொல்லக்கூடாது. அதுதான் உங்களோட சொத்து. எங்க அப்பாவை பத்தி ஒரு 4 பேர் நல்லது பேசுறாங்களா, அதான் அவங்க சொத்துங்க. இந்த சொத்தெல்லாம் வந்து உலகபூர்வமான காரியம். இருக்கும், நாளைக்கு இருக்காம போயிடும். இப்பதான் ஒண்ணு இல்லாம நம்ம அனுப்புறாங்க. ரைட்டா இல்லையா? இவ்வளவு சொத்து சேர்த்து எதையும் கொண்டு போறதில்லை, ஒண்ணுமே கொண்டு போறதில்லை. அதனால அப்பா எப்படி போறான்ட்டாரு. 2 பேரும் பாதி பாதி. அப்பாவுக்கு தெரியும், இது என் சொத்து இல்லை, என் சொத்து இது என் பிள்ளைங்க தான் என் சொத்து. அதனாலதான் கூட்டுக்கார எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு. அதனால நம்ம அப்பா வந்து ரொம்ப கனப்படணும். ஒரு பேர் அப்பா அம்மா வந்து சில நண்பர்கள் பார்த்தீங்கன்னா கூட்டாளி இருக்காரு, அவங்க அப்பாவை வாங்கன்னு பேசுவாரு. அவங்க அப்பா இருக்காங்க வந்து அப்பாவை வாப்பா எங்க போறேன் இங்க வா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்காங்க சில ஜனங்கள்லாம் இருக்காங்க. இன்னும் இருக்காங்க. நான் அப்பா வந்து கீழே அப்பா தொடர்ந்து காட்ட முடியாது, அளவும் காட்ட முடியாது, பாத்ரூம் தான் அளவு முடியாது. அதே போலதான் இந்த அப்பா அவர் மறைஞ்சிருந்தார். பார்த்தீங்கன்னா மறைஞ்சிருந்தார். அவர் தான் மெயின் ஹீரோவே இல்லை. அப்பா தான் மெயின் ஹீரோவே இல்லை. விஜய் அவனா இல்ல, உங்க அப்பா தான் மெயின் ஹீரோ. உங்களுக்கு உங்க வீட்டுல உங்க அப்பா தான் மெயின் ஹீரோ. அப்புறம் கணக்கு அவருக்காக டெய்லி ஜெபம் செய்யுங்க. எங்க அப்பா வேலைக்கு போறாரு, யாரும் செய்ய மாட்டாங்க. ஆனா அப்பா ஜெபம் பண்ணுவாங்க பிள்ளைங்களுக்கு. பிள்ளைங்க ரொம்ப குறைவு அப்பாவுக்கு ஜெபம் பண்ணுறது. இதெல்லாம் முடிக்கிறீங்களா? இதை மறந்துட்டுமே அப்படின்னா பரவாயில்ல, நாட்கள் இருக்கணும். ஜெபிங்க. காலையில் அப்பா போட்டாரு, நான் 9 மணிக்கு வராது வச்சுக்கோங்க. வெளியூர்ல பிரச்சனை எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சொல்லிட்டாரு அப்பா அம்மா யாச்சும், அப்பா சொல்லியிருக்காரா பிரச்சனை, பாஸ் ஏசிட்டான் சொல்லவே மாட்டாங்க. மனசுலேயே வச்சுக்குவாங்க. அவ்வளோ குமுறையும் மனசுலேயே வச்சுக்குவாங்க. சிரிப்பாங்க. உங்களுக்கு தேவையிலே பூர்த்தி செய்வாங்க. இந்த வாணிபுரியும் ரொம்ப முக்கியமா இருக்கும். அப்பாவை கணவன் இப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் நிறைய போய் சாப்பிட்டு இருப்பாங்க. அப்பா நல்லதுதான். ஒரு நாள் இல்லை, 365 நாள் அப்பாவை கணவன்.
Just pray for your father. அவர் தான் உங்களுக்கு தூணு. அவர் இல்ல வீடு கொலாப்ஸ். அப்பா இல்லாத வீடு கொலாப்ஸ் ஆயிடும். நான் அப்பா இல்லாதவங்களுக்கு தெரியும். அப்பா இருக்கும்போது இல்லாதவங்க வித்தியாசம் எவ்வளோ தெரியும். இல்லாதவங்களுக்கு வருத்தம் தெரியும். இருக்கிறவங்களுக்கு கிடைச்சத பொக்கிஷமா வச்சுக்கோங்க அப்பா அம்மா. அதுக்கு டெய்லி ஒரு குட் பண்ணி நான் சொல்றேன். பொக்கிஷமா ரெஸ்பெக்ட் யுவர் ஃபாதர், ஒபே யுவர் ஃபாதர். அவர் சேர்ச்சி கூப்பிடுறாரா, வாங்க சேர்ச்சி. அப்பதான் குடும்பம் நல்லா இருக்கும். அதான் லீடருக்காக. இன்னும் போயிட்டே இருக்கலாம். அம்மா பத்தி எவ்வளோ இருக்கு. நோவா பத்திலாம் பேசலாம். நோவானா வந்து சாதாரணமா எப்படி இருந்தான்? எந்த வயசுலாங்க? 50 வயசுல நோவா பிள்ளைங்க 50 வயசுல கப்பலை கட்டி 950 வயசுல இறந்து போயிட்டான். நம்மளுக்கு 950 வயசு இருந்துச்சுன்னா எப்படி ரூம் எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்குமா? 950 வயசு நம்ம இருந்தோமா? நம்ம பிள்ளைங்க கவனிக்க மாட்டாங்க. 900 வயசுல நம்ம பிள்ளைங்க கவனிக்க மாட்டாங்க. 950 வயசு கொடுப்போம் அவங்களுக்கு. சிஸ்டர் மன்னன் எடுத்துக்கணும். ஓகே. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து அம்மா முக்கியமாக அப்பா வந்து கணவன் இதோட கதைகள் பேரத்தில் இருக்கு. போயிட்டே இருக்கலாம். எவ்வளோ ஒரு நோவா வந்து எல்லாத்துலேயும் செலக்ட் பண்ண ஆண்டவர் எவ்வளோ இருந்தாங்க. அவன் மட்டும் செலக்ட் பண்ணாங்க. ஏன்னா கீழ்படிக்க மாட்டேங்கிறாங்க ஆண்டவர். கீழ்படித்தவங்க எல்லாரும் சிரிச்சாங்க. வெள்ள வருவான் வெள்ள வருவான் சிரிச்சாங்க எல்லாரும். இது இந்த இடத்துல வெயிட் கலக்கிறான் அவருக்கு. ஆனால் அவருக்கு தெரியுமா ஒரு கதை உண்மையா பொய்யான்னு தெரியல. அந்த கப்பலோட டைமென்ஷன் கொடுத்தாங்க. இன்றைக்கு வரைக்கும் அதைத்தான் பேசிக்கா ஃபாலோ பண்றாங்க. உலகத்துல எந்த கப்பல் செஞ்சாலும் அதுதான் பேசிக். அதுல தான் ரேஷியோ பெருசாக்கி கப்பல் பெருசா கட்டிட்டு போனாங்க. பாத்தீங்களா? படிச்சு பாருங்க. பைபிள் உள்ளதுதான் இன்றைக்கு கப்பல்ல அதான் பேசிக். சரிங்களா? யாருக்கும் தெரியல. அப்படின்னா இந்த எவ்வளோ மெஷின் பார்த்தீங்களா? அது நோவா எப்படி கட்டிருப்பாரு? ஆம்பல் இருக்குமா, ஆணி இருக்குமா, எப்படி கட்டிருப்பாரு? நம்ம சின்ன வீட்டில் 5 கட்டுறதுக்கு அவ்வளோ சலிச்சுக்கிறோம். நோவா கப்பலை கட்டி அதில் ஏற்றி பாருங்க. அது ஏற்றி எவ்வளோ கவனமா இருந்திருக்கணும். இவ்வளோ கவனமா இருந்திருக்கணும். அவ்வளோ பேர் ஏற்கிறாரு. தண்ணி வந்துருச்சு. அவர் கொடுத்த கடமை ஆண்டவருக்கு கட்டளைப்பட்டனால தான் அவர் அழகா சுமூகத்தை ஆண்டவர் கொண்டு போனார். அதே போல நம்ம குடும்பத்தில் அப்பானா அப்பாவை ஆண்டவருக்கு கட்டளைப்பட்டீங்கன்னா உங்க குடும்பத்தை யாருமே ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் பார்த்து பயனெடுக்கிறார். யாருக்கும் முன்னுக்க வேண்டாம். அப்பா கட்டளையா இருக்கீங்க. ஆண்டவருக்கு கீழ்ப்படுங்க. டெய்லி ஜெபம் இருக்கணும் வீட்டில். அது அப்பா தான் ஆரம்பிக்கணும். என்னைக்கு வீட்டில் ஜெபம் அம்மா தான் ஆரம்பிப்பாங்க. அப்பா ஆரம்பிக்கணும் ஜெபம். ஏன் அம்மா அம்மா தள்ளிட்டு இருக்கீங்க? நீங்க தான் தலைவர். உங்களுக்கு பொறுப்பை கொடுத்துட்டாங்க. ஆண்டவர் கொடுத்துட்டாரு. உங்க குடும்பத்தை நீ தான் வழி நடத்தணும். அப்ப நீங்க தான் ஜெபிக்கணும். காலையில நீங்க தான் கூப்பிடணும் பிள்ளைங்களை ஜெபத்திற்கு. வாரத்துல ஒரு நாள் ஓகே வாரம் டெய்லி முடியலையா? வாரத்துல ஒரு நாள் ஃபேமிலி குடும்ப ஜெபம். புதுசா சொல்றாங்க. நான் இல்லை தானே இது நடக்கிறது தானே. புதுசா இருக்கிறது புதுசா இருந்தா நம்ம வீட்டுக்கு செஞ்சு பார்ப்போம். ஆனால் முக்கியமாக நீங்கள் தந்ததுனால எல்லாருமே நாளையிலேருந்து உங்கள் அப்பா தூங்கும்போதே பாருங்க. உங்கள் அப்பா மூஞ்ச பாருங்க. எவ்வளோ சோர்வு, எவ்வளோ கலப்பு, எவ்வளோ அடுத்து என்ன செய்ய வேணும், எவ்வளோ எதிர்பார்ப்பு, பிள்ளைங்க படிப்புல எதிர்பார்ப்பு, எல்லாம் எதிர்பார்ப்பு வச்சுட்டு தூங்குறாரு. உங்க அப்பா புரட்ட விடுறாருன்னு சொல்லிட்டீங்க. அப்பா புரட்ட விடுறாருமா, தூங்க விடலாமா எனக்கு? ஆனால் அவர் மூஞ்ச பாருங்க. மூஞ்ச பாருங்க. யாரும் பார்த்துருக்காங்க எழுதிடும். நானும் பார்த்துக்கிறேன். நான் திரும்பி பார்க்கவும் முடியாது. மிஸ் ஆயிடுச்சு. எங்கள் அப்பா மூஞ்ச நான் பார்த்துருக்கேன். எங்கள் அப்பா புரட்டு நல்லா தெரியும் எனக்கு. வெளியிலையும் தெரியும். ஆனால் தூங்கும்போது மூச்சு எப்படி இருக்கு நான் பார்த்ததே இல்லை. இருக்கிற பிள்ளைங்க அந்த அப்பா கூட இருந்தாங்கன்னா ஓய்சி தூக்கத்தை எழுப்பிடாதுன்னா அவங்க அடுத்த தூங்கிட்டு இருக்காங்க. Could see your father's face when he's sleeping. Then you know how hard your father is. அவர் இருதயம் எனக்கு தெரியும். கொஞ்சம் அவரை கலைச்சு போய் படிக்கிறது, நாளைக்கு எழுச்சி போய் வேலை. அப்பா தான் 2 வேலை செய்யலாம். நான் கண்ணியை முடிச்சவங்க செய்வோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தந்தையர் ஒரு முக்கியமான ஒரு அங்கம் ஒரு குடும்பத்தில். ஆண்டவரே
இந்த தந்தையர் தினத்தில் ஒவ்வொரு தந்தையும் உன் பாதத்தில் வைக்கிறோம் ஐயா. நல்ல சுகத்தையும் விளக்கையும் கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. உமக்கு கீழ்ப்பட்ட பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேண்டும் ஆண்டவரே. எங்கள் குடும்பமும் உமக்கு கீழ்ப்பட்ட குடும்பமாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. திருச்சபைக்கு ஒவ்வொரு தந்தையும் ஆற்றுகிற அந்த காரியங்களை நீங்கள் ஆஸ்வதிக்கிறீர்கள் ஐயா. ஏனோ தானோ என்று நாங்கள் இருக்கக்கூடாது ஆண்டவரே. திருச்சபைக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் என் குடும்பம் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படும் ஆண்டவரே. ஒவ்வொரு தந்தையும் பாதத்தில் வைக்கிறோம் ஐயா. தொடர்ந்து அவர்களோடு இருந்து அவர் திட்டங்கள், அவர் எண்ணங்கள், அவர் சிந்தனைகள் எல்லாத்தையும் நிறைவேற்ற வேண்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.